எவ்வளவோ ஏற்றங்களை இறக்கங்களை இல்ல எவ்வளவோ வாழ்த்துதலையும் எவ்வளவோ தவறான வார்த்தைகளையும் அவங்க தன்னுடைய காதுகளில் வாங்கினாலும் கூட தேவன் அழைத்த அழைப்புக்காக, தேவன் கொடுத்த தரிசனத்திற்காக, தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி உழைத்த 34 ஆண்டுகள் நடத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி, உங்கள் தரிசனத்திலே, உங்களுடைய வாக்குத்தத்தத்திலே தேவன் உங்களுக்கு சொன்னபடி இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என் கத்தோலிக்க மார்க்கத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். 1993 என் மனைவியின் மூலமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 96 இருந்து 2008 வரைக்கும் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வேன். பெந்தேகோஸ்தே சபைக்கெல்லாம் போனது கிடையாது. ஏறக்குறைய எங்களுக்கு கீழே 150 பேருக்கு மேல இருந்தாங்க. கத்தோலிக்க மக்கள் மத்தியில இருந்து ரட்சிக்கப்பட்டு ஒரே நாளில் 50 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஒரே நாள்ல 50 பேர். அதுல முதல்ல ஞானஸ்தானம் வாங்கினது நான் தான், மறைமுகமா வாங்கினேன். ஏன்னா கேத்தலிக் மக்கள் மத்தியிலிருந்து வந்ததுனால புது ஞானஸ்தானத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன கோபம் வந்துருச்சுன்னா, சத்தியத்தை போதிக்கிற நீ மட்டும் ஞானஸ்தானம் வாங்கிட்டு பரலோகத்துக்கு போகணுங்கிற, சத்தியத்தை கேட்கிற நாங்க இங்கே இருக்கணுமா? அப்படி அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. கர்த்தர் அவர்களுக்கு 50 பேர் கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2008 இருந்து இன்றைய வரைக்கும், 2009 இருந்து இன்றைய வரைக்கும் பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ளே கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பத்தி பெருசா சொல்றதுக்குலாம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா வசனத்தை சொல்றதுக்கு நிறைய இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 7 வரைக்கும் வாசிக்கலாமே. அவருடைய மஸ்தகங்களால் தேவாலயம் நிறைந்துள்ளது. செராபீம்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவனுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீம்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே முதல்ல தேவனுக்கென்று ஆலயம் கட்டப்பட்டது எங்க? எருசலேம்ல. முதலிலே தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது வாஞ்சித்தார். தேவன் விரும்பல. ஆனா தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த என்ன, இவ்வளவு பெரிய சமஸ்தானத்திலே தேவனை உயர்த்தி வைத்தாரே என்று சொல்லி, நான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறேன், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள இருக்கிறது என்று சொல்லி, அந்த ஒரு மன பாரத்துல ஏறக்குறைய 1,00,000 தாலந்து பொன்னையும் இல்ல
நிறைய சம்பாதிச்சு வச்சு சேர்த்து வைத்து தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவன் சகோதரித்து வைத்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம உலகத்துல நிறைய இடங்களில பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படிதானே? அதை பார்க்கறதுக்குன்னே நம்ம என்ன பண்றோம், போகிறோம். இல்ல, நம்ம இந்திய கலாச்சாரத்துல தான் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற நல்ல ஒரு பழக்கத்தை நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தேவனை தேடி போகிற ஒரு அனுபவத்தை அப்போ அவங்க வாசிக்கிறோம். அங்க வந்து பார்க்கிறோம், சாலமோன் இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்து சாலமோன் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அது எத்தனை லட்சம் போட்டு கட்டப்பட்டு இருந்தாலும் கூட அந்த ஆலயத்தை சாலமோன் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணினார். யாருக்கு கொடுத்தார்? அதை தேவனுக்கென்று கொடுத்தார். ஒருவேளை அவர் எவ்வளவு எத்தனை லட்சங்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, அன்றைய நாட்களிலே ஏறக்குறைய 50 லட்சம் கோடி செலவு பண்ணி அன்னைக்கு சாலமோன் கட்டினார். ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அன்னைக்கு 50 லட்சம் கோடி. ஏன்னா தாவீது சம்பாதிச்சு வச்சிருந்ததே 1 லட்சம் தாளந்து பொண்ணு. நிறைய அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாம் திரும்ப இந்த ஆலயத்திற்கென்று நிறைய கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்டு அங்கே சாலமோன் அந்த ஆலயத்தை தேவனுக்கென்று அவன் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படின்னா மனுஷனுடைய கைகளினாலே கட்டப்பட்ட அந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ண விரும்பாத தேவன், ஆனா அவர் சொல்லுகிறாரு, நாங்க கட்டிட்டோம், நீர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், வாசம் பண்ணணும், இந்த இடத்தை நீர் எங்களுக்கு அங்கீகரித்து கொடுக்கணும்னு சொல்லி சாலமோன் ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய 120 ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எத்தனை லட்சம் செலவு பண்ணி கட்டி இருந்தாலும் கூட ஒருவேளை அந்த இடத்துல தேவன் இல்லை என்று சொன்னா அது வெறும் கட்டடம் தான். ஆனா கட்டினது யாருக்காக? தேவனுக்காக கட்டினாங்க. அந்த இடத்துல தேவன் சொல்கிறார், அவருடைய மகிமைய அந்த ஆலயம் முழுவதும் நிரப்பிடுச்சு. அதோட ஒரு வாக்கு தத்துவத்தையும் அங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, இந்த ஸ்தலத்திலே என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு என்று கட்டப்பட்டிருந்த அந்த ஆலயத்துல அவருடைய மகிமை இருந்துச்சு. அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய இருதயம் அங்க இருக்குது, என்னுடைய கண்கள் அங்க இருக்குது, என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்குது. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் நாம அநேக ஆலயங்களுக்கு போகிறோம், நாம தான் அவரை பார்க்க போகிறோம். ஆனா நாம போகிற இடத்துல அவர் நம்மை பார்க்கிற தேவனாய், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாலமோன் கட்டின ஆலயத்துல தேவனுடைய மகிமையும் அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் திறந்தவைகளாய் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உள்ள போய் ஜெபிக்கிறார்களோ அவர் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தார். இல்ல, அந்த ஆலயத்திற்குள்ள யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் கேட்டு நீர் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி ஒரு நீண்ட ஜெபத்தை சாலமோன் செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஏறக்குறைய சாலமோனுடைய நாட்களுக்கு அப்புறம் ஏறக்குறைய அநேக வருஷங்கள் கழித்து, இல்ல, அந்த ஆலயத்தின் மேல அநேக பேர் படையெடுத்து போய் அதை சுட்டரித்து போட்டு நிறைய காரியங்கள் எல்லாம் ஆலயத்தின் மேல நடந்துச்சு. ஆனா
ஏசாயாவுடைய நாட்களில அதே தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இப்ப ஏசாயா உள்ள போகிறாரு. உள்ள போகும் பொழுது வேதம் சொல்கிறது அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, அன்றைக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கேருபீன்களுக்கு மத்தியில அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இருந்துச்சு. என்ன வச்சாங்க? இங்க உள்ளார தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்க. இப்ப இவர் உள்ள போகும் பொழுது அதே உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிற அந்த கேருபீன்களை பார்க்கிறாரு. அந்த கேருபீன்களை பார்க்கிறத விட அவர் சொல்லுகிறாரு, இந்த சாயல பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த தரிசனத்துல அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். பூமியில இருந்து பரலோகத்தில் உள்ள அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உடையவர்களாக நாம மாறணும்? அல்லேலூயா. நாம் எத்தனை வருஷங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம் என்பது அல்ல, நான் வந்ததினாலே என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவியில, என்னுடைய ஆத்துமாவில ஏற்பட்ட மாற்றம் என்ன? மாற்றம் என்ன? நம்ம வேதத்துல தேவனுடைய ஆலயத்திற்கு போய்விட்டு வந்த அந்த அனுபவத்தை உடையவர்கள் எல்லாம் அவங்க தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொன்னாங்களா? வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆலயத்திற்கு போயிட்டு வந்தவங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவருக்கு எப்படி இருந்துச்சா? ஏன்னா ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்திற்கு போன, தேவனை தரிசித்த, தேவனை முகமுகமாய் பார்த்த, ஒருவேளை இவரோடு பேசின அனுபவங்கள் அவருக்கு இருக்கிறபடினால தான் இப்ப அவங்க சொல்றாங்க, வாங்க நாம தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம்னு சொல்லும் பொழுது அவருக்கு என்ன வந்துச்சாம்? இன்னைக்கு நாம சபைக்கு கூப்பிட்டா எப்படி இருக்குது? ஏன்? அவருக்கு தேவனுடைய ஆலயத்துல ஒரு தொடுதலின் அனுபவம் அவருக்கு இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்துல அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் அவருக்கு இருந்துச்சு. அப்ப வாங்க நாம தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே அவருக்கு ஏன் அந்த மகிழ்ச்சி வந்ததுன்னா, அவருக்கு ஏற்கனவே அந்த ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 27:4 வாசிங்களேன். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய மகிமையை நான் காணும்படிக்கும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படிக்கும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் 6 மணிக்கு ஆராதனைக்கே போறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய மகிமையை காணும்படிக்கும், அவருடைய ஆலயத்திலே அவரை குறித்து நான் ஆராய்ச்சி செய்யும்படிக்கும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்க இருக்கிறத விரும்புவேங்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்துல இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா அந்த தொடுதலினுடைய அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவருக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் கர்த்தருடைய ஆலயத்துல நான் தங்கி இருப்பதையே என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எவ்வளவு நாளெல்லாம்? ஜீவனுள்ள நாளெல்லாம். என்னை ரட்சித்தாரே, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த அந்த அனுபவத்துல, என்னை சாபத்திலிருந்து தூக்கி எடுத்த அந்த அனுபவத்துக்காக, எல்லாரும் என்னை புறக்கணித்து வெறுத்து தள்ளின நேரத்திலே அவர் ஒருத்தர் தான் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. என்னை எல்லாரும் அற்பமாய் நினைத்த வேளையில அவர் ஒருத்தர் தானே, இயேசு தானே என்னை தேடி வந்தாரு. அதற்காக அவர் சொல்லுகிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவ காலமெல்லாம் நான் அவருடைய ஆலயத்துல நான் தங்கி இருப்பதையே என்ன பண்ணுவேங்கிறாரு? நாடுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். எசையா சங்கீதத்தின் புத்தகம் 52வது அதிகாரம் 8வது வசனத்தை. நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன்.
ஆலயத்திலே நாட்டப்பட்டவனாக அவருடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருக்கிறவனாக நான் ஒலிவ மரத்தை போல, ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் தேவனுடைய ஆலயத்திலே இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம அவனுக்குள்ள அந்த வாஞ்சை என்ன, நான் எப்படியாகிலும் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள நான் இருக்கணும். நான் கல்லா இருந்தா கூட எங்கதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும். நான் பழமா இருந்தா கூட எங்கதான் இருக்கணுங்கிறான், அங்கதான் இருக்கணுங்கிறான். ஆனா அழிந்து போகிற ஒண்ணுக்கு தன்னை அவ்வளவு அர்ப்பணித்து அவன் பாடி இருப்பானேயானால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும், ஜீவனுள்ள தேவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்து அவர் இன்றைக்கு நம்மத்திலே உயிரோடு கூட இருக்கிறாரே, அவருடைய ஆலயத்திலே நீங்கள் நானும் நாட்டப்பட்டவர்களாக பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்க உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த வாஞ்சை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்காவது நம்ம ஆராதனை முடிச்சு உண்மையுமே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறோம். என் ஆத்மாவே ஆரம்பிச்சாலே பாதி பேர் எங்க போயிடும், நானா போயிடும். பாஸ்டர் ஆசீர்வாதம் போடுறப்ப பாஸ்டர் நம்மவும் பாஸ்டர் மட்டும்தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன, நமக்குள்ள இன்னும் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வருகிற நமக்கு தேவனுடைய தொடுதலின் அனுபவமோ, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவமோ நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறாரே, அதற்கு நீங்கள் நானும் காத்திருக்கிறதற்கு என்னவல்ல தயார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான்ல, நான் அகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாழ்கிறதை பார்க்கிறோம். சொல்லுவோம், அவர் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். சாது செல்லையா சொல்லுவார், கிறிஸ்தவங்க பாட்டு பாடி அவங்கள மாதிரி பொய் சொல்றவங்க இந்த உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. எது பாடி பொய் சொல்றாங்க, பாட்டு பாடி. பாட்டுலயே ஆண்டவர் என்ன பண்றது, பொய் சொல்றது. அதனாலதான் ஏசாயா சொல்லுகிறார், உன் உதடுதாமா இல்ல துதிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனா உன்னோட இருதயமோ என் ஆலயத்துக்குள்ள இல்ல. ஆமா, வீட்டுல கறி வாங்கி வச்சுட்டு வந்திருக்கனே, வீட்டுல என்ன வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, அது நல்ல கறியா கொடுத்தானா அது எந்த கறியை கொடுத்தாலும் தெரியல, அது வேற கவலை. ஒரு முறை ஒரு ஆலயத்துல ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இல்ல சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு போடுறதுன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க இல்ல. அவர் ஒரு கோழி அடிச்சு வைன்னு சொல்லிட்டு இங்க ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு என்ன சொன்னாருன்னு அவருக்கு என்ன பண்ணல தெரியல. இப்ப இது மாதிரி ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அவர் வெளியில என்ன பண்ணாரு, கோழியை தூக்கி பிடிச்சிட்டு காமிக்கிறாரு. யாரு, சமைக்கிறவர். இவர் கேட்கிறாரு, இப்ப அவருக்கு சொல்லணும், அவருக்கு சொல்லணும். கோழி அடிச்சு பாதியை குழம்பு வச்சு மீதியை பொறிச்சு வையும். ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க எங்க இல்ல, கோயிலுக்குள்ளே இல்ல, அவங்களும் கோயிலுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்குள்ளே ஒரு தொடுதலின் அனுபவம் வந்துருச்சுன்னா, நான் 1000 நாட்கள் அகாமிய கூடாரங்களில இருக்கிறதை பார்க்கிறோம். 6 மணிக்கு ஆராதனைனா எத்தனை மணிக்கு வருவேன்? சினிமாக்கு போயிருக்கும் தானே, சினிமாக்கு போனோம்னா கை தூக்கும் பார்க்கலாம், வெக்கப்படாம தூக்குங்க, பகவத்துக்கு போவீங்க. ஆமா, எத்தனை மணிக்கு போவோம்? என்ன, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அம்மா கூட்டிட்டு போவோம். எப்படி கூட்டிட்டு போவோம், தரத்தரம் இழுத்துட்டு போவோம், நடத்தியெல்லாம் கூட்டு போவார். ஏன் சீக்கிரம் வாடா, எழுத்த போட்டுமா, சீக்கிரம் வாடா, படம் ஓடிடும். எவ்வளவு முன்னாடி போன அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை எல்லாம் ஒரு அழிந்து போகிற ஒரு காரியத்துல அவ்வளவு வைராக்கியம் காண்பிச்ச நம்மள அப்படியே ஆண்டவர் பக்கம் திருப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிந்து போகிற ஒண்ணுக்காக இவன் இவ்வளவு வைராக்கியமா சோர்த்திங்காம ஓடி அந்த வெயில்ல போய் நின்று டிக்கெட் வாங்கி உள்ள போய் ஒரு மாயையான காரியத்தை
பார்ப்பானா? என்னுடைய ஆலயத்திற்குள்ள வருகிற அவனுக்கு நான் தரிசனத்தை கொடுப்பேனா, வாக்குத்தத்தத்தை கொடுப்பேனா, என்ன நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேனா? என்னுடைய ஆலயத்தில் அவன் நாட்டப்பட்டவனாய், என் ஆலய பிரகாரங்களிலே செலுத்திருக்கிறவனாய், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புது அனுபவத்தை பெற்றுக் கொண்டவனாய் என்னுடைய ஆலயத்தில் அவன் தங்கி இருப்பான். ஆண்டவர் நம்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, நான் இங்க தங்கி இருக்கிறது எனக்கு எப்படி சொல்றாரு, நல்லது. நான் வேறு இடத்துல 1000 நாள் இருக்கிறத பார்க்கலாம், அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் எவ்வளவு நாளுக்கு சமானமா? 1000 நாள் முடியாத பிரச்சனைய, 1000 நாள் தீர்க்க முடியாத பிரச்சனைய இந்த ஒரே ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இருப்பாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாஞ்சித்ததுனால தான் அவர் சொல்றார், அந்த அனுபவத்தை அவருக்குள்ள வாங்கி கொண்டதுனால அவர் எழுதுறார். சொல்லுகிறார், ஆண்டவரே, பகைவனான் குருவிக்கு கூடு கட்டுகிறதற்கு உங்களுடைய சமூகத்துல நீங்க இடம் கொடுத்துருக்கீங்களே. யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? ஒரு குருவி வந்து உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கு கூடு கட்டி அது அங்க இருக்குது. ஆனா நான் எங்க இருக்கிறேன்? அதுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்கன்னா அதை பார்க்கல நான் விசேஷித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருத்தரும் அந்த ஆலயத்திற்குள்ள போன தன்னுடைய அனுபவங்களை அவங்க எழுதி நமக்கு சங்கீதத்தில் கொடுத்திருக்கிறாங்க. வாசிக்கல, சங்கீதம் 100 2வது வசனத்தை வாசிங்க. எப்படி போனாங்க அவங்க? என்ன செய்ய போனாங்க? ஆராதனைக்கு எப்படி போனாங்களா? மகிழ்ச்சியோட போய் கர்த்தரை ஆராதிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, இல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிச்சு, கர்த்தரை மகிமை பாட்டினாலே அவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்தார்கள். காரணம் என்ன? தேவன் அந்த ஸ்தலத்திலே, நான் எந்த இடத்திலே ஆராதிக்கிறேனோ, எந்த இடத்திலே நான் தேவனை சந்திக்க போகிறேனோ, அந்த இடத்திலே என் தேவன் உலாவுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா 7 சபைகளிலேயே நான் உலாவுகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. என்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட என்னுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் என்னை ஆராதிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் என்னுடைய திருவசனத்தை கேட்கிறாங்களோ, எங்கெல்லாம் எனக்காக காத்திருக்கிறார்களோ, எங்கெல்லாம் என்னுடைய வசனத்தை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு நடுவில் அவர் சொல்லுகிறாரு, நான் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. நான் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு, அவர்களுக்குள்ளே உலாவும்படிக்கு எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கட்டு, அவர் உலாவுகிறது, அவர் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஏசாயாவுக்கும் அந்த அனுபவம் கிடைச்சது. அவர் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போகிறாரு. போனாக்க அவருக்கு ஒரு காட்சி என்ன? அந்த கேருபீன்கள் எல்லாம் தங்களுடைய 2 செட்டைகளினாலே தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினாலே தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினாலே தங்களை அடித்து பறந்து கொண்டு, அது என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல யார் இருக்கிறான்? பரிசுத்தம் உள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேருபீன்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? நாம இன்னைக்கு சொல்லுகிற பொழுது நாம வேற வேற நாமங்களை சொல்லி நாம இன்றைக்கு கர்த்தரை என்ன பண்றோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இன்னைக்கு ஆராதிக்கிற நேரத்துல ஒரு வாரம் பாடின பாட்டையே திருப்பி அடுத்த வாரம் பாடினா என்ன ஆகும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாரம் பாடின பாட்டையே இந்த வாரம் பாடினா என்ன ஆகும்? முடிஞ்சோம் நான் கேட்போம், ஏன் நீ போன வாரம் தானே அது பாடின, இப்ப திரும்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதையே பாடுற. ஆனா இந்த கேருபீன்களுக்கு என்ன செய்யுதுன்னா சலிக்கல, அதுங்க ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அது சதா காலமும் தொழுது கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லுது. நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். கொஞ்சம் அங்க மாறி இருக்கு, ஏன்னா இயேசு வந்துட்டாருல்ல. அங்க சொல்லுங்க, இயேசு அங்க இருந்தாரு. எங்க? ஏசாயா தரிசிக்கும் பொழுது இயேசு இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் உன் சமீபத்துல வருவேன், நீ என்னை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன். இவ்வளவு பெரிய தேவனை நீங்களும் நான் பக்கத்துல வச்சிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நீ உங்க அம்மாவை கூப்பிட்டா கூட வராது, நீ உன் பையனை கூப்பிட்டா கூட 4 தடவை கூப்பிடணும். அவன் 4 தடவை கூப்பிட்டாலும் 5வது தடவை தான் என்னன்னு கேட்பான். ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நீங்க கூப்பிடுகிற பொழுதே மறு உத்தரவு கொடுக்கிறார். நீங்க தேடுகிற பொழுதே உங்களுக்கு தென்படுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. சரி, இப்போ தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இவ்வளவு பெரிய தரிசனத்தை யோவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்களேன், 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். யார பார்த்து சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? அத ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஐயோ அதமான என்ன அர்த்தம் தெரியுமா? நான் செத்து போயிடும் போல இருக்குது. எப்படி இருக்கிறேன்? ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறாரு. ஆனால் நானும் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா இருக்கிறேன். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மாத்திரமல்ல, நான் அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். இன்னைக்கு வெளியில வந்து ஒரு போர்டு வைக்கணும், விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது, திருடர்கள் வரக்கூடாது. நம்ம ஊர்ல உண்டியலுக்கு கேமரா வச்சிருக்கோம். ஏன் அங்க போறது? எதுக்கு தான் போறான்? திருடருக்கு தான் போறான். சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டேன், அந்த பாஸ்டர் அந்த வச்சிருக்கிற காணிக்கை கொட்டி பெரிய கூட்டா தோணுது. நான் கேட்டேன், உங்களை எல்லாம் பாஸ்டர் நம்பவே இல்லைன்னு. அவரை வச்சுக்கிட்டே தான் சொன்னேன். நான் ஏங்க அப்படின்னு நான் ஒருத்தர் இந்த மாதிரி கூட்டு போட்டு வச்சிருக்கேன். ஏன்? நீ மாறினது அவர் என்ன செய்யல? நம்பல. நீ மாறின மாதிரி அவர்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறியே தவிர, ஆனா நீயும் முழுசா என்ன செய்யல? மாறல. அப்புறம் கூட்டு போடாம என்ன பண்றது? அப்போ சொல்லுகிற, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அதே நேரத்தில் நான் அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவில் நான் வாசம் பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். நான் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நான் தீமையான காரியங்களை செய்கிறவன் மாத்திரமல்ல, நான் இருக்கிற இடத்துல அவர்களை என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் எப்படிதான் இருக்கிறாங்களா? அப்படிதான் இருக்கிறாங்க. என்றைக்காக நாம தேவனுடைய வார்த்தைகளை நம்மிடத்துல தேவன் கடந்து வர பண்ணும் பொழுது, என்றைக்காக இந்த உணர்வோட நாம ஆண்டவரிடத்துல சொல்லியிருக்கிறோமா? பலிபீடத்துல இருந்து பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் நமக்கு நேரா வரும் பொழுது சில வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாம எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனா இதை கண்டிக்கிறத வேற யாருக்கோ வைக்கிறோம். ஐயோ அந்த அம்மா வரலையே, ஐயோ அந்த ஐயா வரலையே, அப்ப நீ ஏன் வந்த? உனக்கு தான் அந்த பிரசங்கம் தேவையே இல்லையே, நீ எதுக்கு வந்த? ஆனா வராதவர்களுக்கு தேவன் பேசுகிறவர் அல்ல, வந்திருக்கிறவர்களுக்கு தேவன் பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னை சீர்படுத்த விரும்புகிற தேவன், உன்னை சிறப்படுத்த விரும்புகிற தேவன், உன்னுடைய
ரட்சிப்பிலே, உன்னுடைய அபிஷேகத்திலே, தேவனை அறிகிற அறிவிலே உன்னை பலப்படுத்த நினைக்கிற தேவன் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். உன்னை சீர்படுத்த விரும்புகிற பொழுது நீ ஒத்துக்கணும். ஆமா ஆண்டவரே, நானும் அங்கதான் இருக்கிறேன். இங்க ஒருவேளை நம்மள இன்னைக்கு நாம ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆனார்னா நாம போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவோம். என்னது? கர்த்தர் என்னோட முகமுகமாய் பேசினார். மோசையோட மாத்திரமா பேசினாரு, என்னோடையும் பேசினார். ஆனா என்ன பேசினார்னு கேட்டா சரி, பேசினதுல என்ன நீ மாறினு கேட்டா தெரியாது. ஆனா பேசினார். ஆனா அவர் பேசுறது எதுக்குதான்? நீ அசுத்த உணர்வு உள்ள மனுஷங்கிறத உனக்கு உணர்த்துகிறதற்காக தான். நீ அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவில் நீ வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேங்கிறத உனக்கு உணர்த்துகிறதற்காக தான் தேவன் உனக்கு தரிசனமானாரே தவிர நீ அவர் பேரை வச்சு காணிக்க கொட்டிட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. உன் வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பரிசுத்தத்தின் மேல இந்த பரிசுத்தத்திற்கு கொண்டு போகிறதற்காக, நீ மகிமையின் மேல மகிமை அடைந்து உன்னை மறுரூபப்படுத்துகிறதற்காக தான் கர்த்தர் உன்னோட பேசுகிறாரே தவிர அந்த பேச்சில நீ மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், எனக்காக அவர் அடிக்கப்பட்டவனமா இருக்கு ஆட்டுக்குட்டியானவர். ஆனால் நானும் இன்றைக்கு அசுத்தமான மனுஷனா இருக்கிறேன், அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறார், ஐயோ ஐயோ. நம்ம என்றைக்காவது தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போகும் பொழுது கர்த்தர் பேசுகிற சத்தத்திற்கு வேதம் சொல்லுகிறது போல என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு நடுங்குறோம்? கோயில் போன பயம் அறியாது. சொல்லுகிறார், ஐயோ. ஒரு 3 சம்பவத்தை மாத்திரம் பாருங்க. அதே அதிகாரத்தில் 5வது அதிகாரம், ஏசாயா 5வது அதிகாரம் வாசிங்களேன். இப்பொழுது நான் 5வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகப்பட்டு வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இவங்க எங்க போவாங்க? முதல்ல வீடு வாங்கினா புரோக்கரையா தேடுவான். எங்க போவாங்க சொல்லுங்க? பிள்ளை கல்யாணம் பண்ணணும், முதல்ல பாஸ்டர் தான் தேடுறது. பாஸ்டர் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணுங்க சொல்லுங்க. பாஸ்டர் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன், அதுக்கு ஒரு இடம் வாங்கணும், நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. என் பையன் படிச்சு முடிச்சுட்டான், இப்ப நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு பாஸ்டர் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை கன்சீவா இருக்கிறாங்க பாஸ்டர், சுகப்பிரசவத்துக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அது பேரதான் பிறக்கணும். சொல்றாரு, அவன் எதுக்கு உள்ள போனா வீட்டோட வீட்டை சேர்க்கிறது. யார பார்க்க போல? ஆண்டவர் பார்க்க போல. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க போல. நீ எதுக்கு போறான்? பக்கத்து வீடு விலைக்கு வருது இல்ல? பக்கத்து வீடு எங்க வருது? அதை வாங்கி போட்டா சின்ன மகனுக்கு ஆகுமே. வீட்டுல ஒரு காரு தான் இருக்குது, மருமக எடுத்துட்டு போயிட்டாக்க நாங்க எங்க போக முடியல. இன்னொரு கார் வாங்கினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எல்லாரோட நினைப்பும் இன்னைக்கு எப்படிதான் இருக்குது? சபைக்கு வர்றதுக்கும் அப்படிதான் இருக்குது, சபைக்கு வராததுக்கும் அப்படிதான் இருக்குது. ஆனா எதுக்கு வரணும்னு சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கும் தெரியல, ரட்சிக்கப்படாதவன் இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அவனுக்கும் தெரியும். அது சொல்லுகிறார், ஐயோ. அப்படின்னா அவன் வயல் வாங்குறதுக்கு உள்ள வந்தான், ஜெபம் பண்ண ஆண்டவரிடத்துல. அவர் இறக்கம் உள்ளவர் தானே, அவர் திரும்ப உள்ளவர் தானே. நீ என்கிட்ட மேலானதை கேட்டியே இல்லையோ, பூமிக்குரியதை கேட்ட, கொடுத்துறேன் போ அப்படின்னு என்ன பண்ணாரு? கொடுத்துட்டாரு. மன்னாவை கொடுத்தாலும் நம்ம இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்டாங்க? கொஞ்சம் கடிக்கிறதுக்கும் கேட்டாங்க. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. ஏன்? அவர் இறக்கம் உள்ளவர்.
நான் கொடுத்தது உனக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக கொடுத்தேன், நீ மண்ணுக்கு போறதுக்கு கேட்கிற. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீ வாங்கிக்கன்னு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாதி பேர் என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான். அதுலயா விசேஷித்தவர்கள் எல்லாம் வடிவ பண்ணிட்டான். அதுல கேட்டவங்க யாரு, விசேஷமானவன் தான் கேட்டிருக்கான். அப்ப சொல்லுகிறாரு, இவன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வந்து தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, அவன் வயலை வாங்குகிறதற்காக, வீட்டை வாங்குகிறதற்காக, தன் குடும்பத்துல இருக்கிற கல்யாணத்துக்காக, கருமாதிக்காக அவன் எல்லாம் உள்ள வந்துட்டு அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில போயிட்டான். ஆனா நான் இப்ப உள்ள வந்திருக்கிறேன். ஆனா நான் பார்க்கும் பொழுதோ அவரை பரிசுத்தம் உள்ளவரா பார்க்கிறேன். என்னுடைய உதவிகள் எப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் தங்கி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அசுத்தமான வாழ்க்கையா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஆள் வந்தார். வாசிக்கலாம், 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். அதிகாரமே எடுத்து மதுபானம் தன்னை சூடாக்கும்படி தடுத்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்ப இவெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டப்பட்டு 40 நாள் வரும்போதே ஏதாவது வாட்டரோட வரும். அவர் என்ன சொல்றாரு, அவரு யாரு ஒண்ணு சொத்து சேர்க்கிறவனுக்கு நடுவில் இருக்கிறாரு, அவனு இங்கதான் வரலாம், கோயிலுக்கு தான் வரலாம். இது ரெண்டாவது சொல்றாரு, காலமே எழுந்து அவனுக்கு என்னதான் வேலை, அதுலதான் வாய் கொப்பளிக்கிறான். அதை எப்படி குடிக்கிறானா, இருட்டி போகும் மட்டும் குடிச்சு திருப்பி காலையில எழுந்திருச்சு என்ன பண்றான். அவன் உள்ள வந்தா அவனோட நிலையெல்லாம் தேவன் அவனுக்கு என்ன பண்ணல, சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நிலையை ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. ஆனா இவர் சொல்றாரு, ஐயோ என் நிலையை நான் பார்க்கிறேன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறாரு, அவர் கேருபீன்களுக்கு மத்தியில வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருடைய மகிமை ஆலயத்துல நிரம்பி இருக்குது. ஆனா நான் இப்ப எப்படி இருக்கிறேன்னா அசுத்தமான உதடுகளோட நான் இருக்கிறேனே, இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நான் எப்படி பரிசுத்தம்னு சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் உள்ள வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவருக்கு மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வாசிக்கிறேன், அதே அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்க. பரிதானத்திற்காக இவர் யாரு? நான் கொலை பண்ணிட்டேன், ஒரு லட்சம் ரூபாய் நீங்க என்ன பண்ணீங்க, காப்பாத்து. அப்ப பரிதானத்திற்காக குற்றவாளிய நீதிமான் என்று சொல்லி தீர்க்கிறான். இப்ப இன்றைக்கும் காசுக்காக வாங்குகிற பணத்திற்காக, பரிதான லஞ்ச பணத்துக்காக நிறைய தவறுகளை செய்கிறவர்கள் உண்டு. ஆனா இவர்கள் எல்லாம் நீங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு பிச்செடுக்கிறவன் அங்க இருக்கு போறானா இல்லையோ, யார் தான் போறா? இப்ப இந்த மாதிரி ஆள் தான் முதல்ல உள்ள போகுது. ஏன்? வாங்கின பாவத்தை எங்க போய் தொலைக்கலாம்? ஒட்டியில போட்டு. அப்போ நான் செய்கிற தவறுகளை, நான் செய்கிற அநியாயமான இந்த வருமானத்தை யார் கண்டுக்க கூடாது? சொல்லுங்க. தேவன் கண்டுக்க கூடாது. அதுக்கு அவருக்கு என்ன கொடுக்கிறது? லஞ்சம். ரூபா 2 ரூபா போடுறது கிடையாது, லட்சக்கணக்குல. சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில வாழ தெரியாம, சம்பாதிக்க தெரியாம சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் உம்முடைய ஆலயத்திற்குள்ள வந்துட்டு
அவன் அப்படியே திரும்பி போறான். ஆனா நான் மட்டும் என்ன செய்ய முடியல? இவங்களுக்கு நடுவுல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை தரிசிக்கல. எனக்கு அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்போ வீட்டை சேர்க்கிற தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறதற்காக, தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்ளுகிறதற்காக ஒரு தேவனிடத்திலே போகல. குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் என்னை இந்த குடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பங்களால ரொம்ப சீரழிந்து போய் இருக்கிறது, என்னுடைய உறவுகள் ரொம்ப விரிசல்ல இருக்குது, எனக்கு அதுல நீங்க விடுதலை தாங்கன்னு சொல்லுகிறதற்காக அவன் இங்க போகல. பரிதானம் வாங்குகிறவன் நான் தவறு செய்கிறேன், இனிமே நான் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் திருந்துகிறதற்காக, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போகல. அவன் தாங்கள் செய்கிற தவறுகளை மறைத்துக் கொள்ளுகிறதற்காக தான் அவங்க தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போனாங்க. ஆனா எந்த தவறுகளுக்கு செய்கிற மனுஷர்களுக்கு நடுவுல இருந்து ஒரு மனுஷன் உள்ள போனானோ அவன் சொல்லுகிறான், நான் இவங்க நடுவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நானும் அப்படிப்பட்டவன் தான் அவன் ஒத்துக்கிறார். நானும் அப்படிப்பட்டவன் தான். அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த முதல்கள் உள்ள மனுஷன், நான் அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு சபையில ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி பேசுறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் பைபிள் படிக்காதவன், நான் ஜெபிக்காதவன், நான் விசுவாசிக்காதவன், நான் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவன் இருக்கிறேன், நான் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, என் சபையில இருக்கிற எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு உணர்வு வந்து என்னதான் பண்ணி ஆகணும்? இப்படிதான் சொல்லணும், நான் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, சபையில இருக்கிறவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒழுங்கா வேலை வாசிக்கிறது இல்ல ஆண்டவரே, ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்ல ஆண்டவரே, விசுவாசம்னா என்னன்னே தெரியல, இவங்களுக்கு நடுவுல தான் நான் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நானும் அப்படிதான் ஆண்டவரே இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, வந்தாங்க போனாங்க. ஆனா எனக்கு மட்டும் என்ன வருது? வசனத்தை கேட்கும் போது உள்ள குத்துது, உணர்வு வருது. தேவன் ஒரு மாற்றத்தை உள்ள உண்டாக்குறாரு, கர்த்தர் உள்ள அப்படி கொடையிறாரு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்கும் போது என்ன பண்ண உட்காரவே முடியாது. உள்ள இருக்கிற எல்லா எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, தேவனுக்கு விரோதமாக பகையாக இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் உள்ள கடல் அப்படியே போராடிக்கிட்டு இருக்கும். ஏன்? வசனம் உள்ள போகுது, தேவனுடைய வல்லமை உள்ள போகுது. ஏன்? கர்த்தர் அவனை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எத்தனை வருஷம் நீ சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல, நீ எத்தனை வருஷம் ஞானஸ்தானம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீ எத்தனை வருஷம் அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ மாறணும். யார் மாறணும்? நானா? சோத்திரம். ஏன் நமக்குள்ள இன்னும் என்ன வரலன்னா, நாம எங்க வந்திருக்கிறோங்கிறதே நமக்கு என்ன செய்யல. ஆமா, அந்த காலத்துல கதா கலைச்சவங்க கேட்க வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படியே ஐயோ நல்லா பிரசங்கம் பண்றாருங்க, நல்லா பேசுறாருங்க, இதை சொல்றாங்க. வந்தோம்மா பேசினது என்ன எனக்கு உள்ள போச்சு. எரேமியா சொல்லுகிறான், எனக்கு வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அல்லேலூயா. அது என்னுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய பகுதிகளை மாற்றுகிறதற்கு, என்னை சீர்படுத்த வேண்டிய பகுதிகளிலே என்னை சீர்படுத்துகிறதற்கு அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்தேன்? உட்கொண்டேன். யோபு சொல்லுகிறான், நான் இத்தனை தாழ்மையான நிலையில இருந்தாலும் நான் உன்னை மட்டும் விடல. என்ன தெரியுமா? என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிறோம் நான் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நான் தேவனுடைய வார்த்தையை விடல. ஹல்லேலூயா. நான் அதை அதிகமாய் காத்துக் கொண்டேன். ஏன்? அது என்னை உயிர்ப்பிக்கும், என் சூழ்நிலைகளை எனக்கு மாற்றும். அதை மட்டும் நான் விடல. அதனாலதான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் யோபு எதெல்லாம் இழந்தானோ வசனத்தை இழக்கல, தேவனுடைய கிருபை இழக்கல, தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை இழக்கல.
என்னை கொன்று போட்டாலும் அவர்தான் எனக்கு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி சொல்றா, நீ செத்துட்டேனாவது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. எல்லாத்தையும் கொண்டு போனவர் என்ன மட்டும் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மாவால முடியல. நல்ல ஜமீன்தார் இருந்தா நான் கல்யாணம் பண்ணேன். புல்லட்ல நல்ல பிரைஸ் எல்லாம் போட்டு குடு குடு குடுன்னு வந்தாருன்னு தான் கல்யாணம் பண்ணேன். வந்த வேகத்துல எல்லாம் மொத்தமா பெண்ணாயிடுச்சு, போச்சு. இப்ப அவரை பார்த்தா என் புருஷ மாதிரியே தெரியல. அப்படியே உருகுலைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார். நீ ஆண்டவரை பிடிக்காதையா, எதையாவது உன்னை சொல்லிட்டு நீ என்ன பண்ண? ஆனா ஒரு ரகசியம் மட்டும் அவளுக்கு தெரியுது, தேவனை தூசித்தான் புருஷன் செத்து போயிடுவாரு தெரியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ இதெல்லாம் பார்த்து தானே வந்த, பிள்ளைல குடுக்குன்னு போறாருன்னு. இதெல்லாம் யார் கொடுத்தா தெரியுமா? நான் ஆராதிக்கிறேன் தேவன் தான் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என்னை விட்டு போனாலும், எனக்கு கொடுத்த ஆண்டவர் இதெல்லாம் என்னை விட்டு போக பண்ணினாலும், எனக்கு கொடுத்த ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார். என் மேய்ப்பர் என்னோட தான் இருக்கிறாரு. என் உத்தமத்தை அவர் பார்க்கிறாரு. நான் அவருக்கு முன்பாக பொன்னாக நான் விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மன உறுதிங்க. அவர் சொல்லுகிறாரு, மாற்றம் எங்கேயோ இல்ல, எனக்கு உள்ள வரணும். உள்ள போகிற எனக்கு என்ன வரணும்? மாற்றம் வரணும். சரி, அப்படி தொடப்பட்ட சொல்லுகிறாரு, நான் அதமானே, நான் அசுத்த முதல்கள் உள்ள மனுஷன். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிற நானே யாரை பார்க்கிறேன்? என் ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது. நான் தேவனை தரிசிக்கிற அனுபவத்திற்குள்ள நான் இருக்கிறேன். இப்போ தேவன் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. எனக்கு அவர் காண்பிக்கிற அந்த காரியங்களும் நான் வாழ்கிற சூழ்நிலைகளுக்கு சம்பந்தமே இல்லை. என்னை அவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ நான் அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை வேதம் எப்படி இருக்க சொல்லுகிறதோ நான் அப்படி இல்லை. என்னை ஆண்டவர் எப்படி இருக்க விரும்புகிறாரோ நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில இல்லை. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன், ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். ஆனா எனக்கும் வேதத்தினுடைய அனுபவத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆனா தேவனை தரிசித்த அந்த மாத்திரத்துல, தேவனுடைய சத்தத்தை கேட்ட அந்த மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு. அதே மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலையில நீ உள்ள வந்தியோ தேவன் அறிவார். நீ புறப்பட்டு போகிற பொழுது தேவனை தொடுகிற ஒரு அனுபவத்தோட, தேவனை தொட்டு உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், உன்னுடைய அசுத்தமான நினைவுகளையும், அசுத்தமான பேச்சுகளையும், அவிசுவாசங்களையும் உன்னை விட்டு கர்த்தர் இன்றைக்கு அவருடைய தொடுதலினால உன்னை எடுத்து தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறதற்காக, தேவன் தம்முடைய சித்தத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறதற்காக இன்றைக்கு கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற ஒரு மனுஷனும் வந்தவண்ணமாய் திரும்பி போகவில்லை. தேவனுடைய ஆலயத்திலே ஜெபிக்கிறதற்காக 2 பேர் போனாங்க. தேவன் சொல்லுகிறது, ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய சுய நீதியில ஜெபிக்கிற மனுஷன் நீதிமானாக்கப்படல. அவனுக்கு பக்கத்துல தேவன் போகவே இல்லை. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை நம்பி தான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் வாங்கி இருக்கிறேன், நான் தவறி இருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனுக்கு நடுவுல கர்த்தர் நிற்கிறார். அவனுக்கு பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார். ஆமா ஆண்டவரே, என் புருஷன்கிட்ட நான் கோபப்பட்டுட்டேன், என் பிள்ளைகளுக்கு நான் கோபப்பட்டுட்டேன், நான் சபையில கொஞ்சம் எரிச்சல் பட்டுட்டேன், இதெல்லாம் உண்மைன்னு சொல்லுகிற உன் பக்கத்துல தான் கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நான் செஞ்சது சரின்னு நியாயப்படுத்தினா தேவன் உன் கூட இல்லை. நீ நியாயப்படுத்துகிறத தேவன் விரும்புகிறது இல்ல, நீ செய்ததை ஒத்துக்கொள்ளுகிறது தேவன் விரும்புகிறார். தேவன் வலை கிழித்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தவுடன் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். நான் யாரு? நான் பாவியான மனுஷன். எனக்கு போய் நீங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கீங்களே,
இயேசுவே எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய அடையாளத்தை எனக்கு நீங்க காண்பிச்சிருக்கிறீங்களே, இதை விட்டு நீங்க போயிருங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நிக்க கூட முடியாது, நீங்க பேசுறது என்னால கேட்க கூட முடியல. நம்மளோட நிலையை ஒத்துக்கணும். அப்படி உள்ள இருந்த அந்த மனுஷனை அசுத்தமான உதடுகள் உள்ள மனுஷன்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய நெருப்பு தழலினாலே அவனுடைய உதடுகளை தொட்டார். அல்லேலூயா. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கற்றுக்கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தொடுதலின் அனுபவம் அவனுக்கு வந்தவுடன் வாசிங்களேன், ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். சமைத்து கேட்டு வார்த்தை சொல்ல நான் அறியபடிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அதிகாலமே எழுந்து குடிக்க போனவனுக்கு மத்தியில் இருந்தவனுங்க இப்ப ஆண்டவர் அவர் என்ன பண்றாராம்? என்ன பண்றாராம்? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். வெயில் அடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? தூங்கிக்கிட்டு இருந்தோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வெளியில தான் படுத்துருக்கணும். இப்பதான் ஃபேன் லைட் எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெளியில இருக்கிறது பாயை விரிச்சு போட்டு என்ன பண்ணிடுவோம்? வீட்டுக்கு வெளியில சாமி மொழி வச்சிருக்கிற இடத்துல படுத்திருப்போம். காலையில வெயில் எப்படி அடிக்கும்? சுள்ளுன்னு அடிக்கும். அப்போ எந்திரிப்போம். எங்க அம்மா விளக்க மாதிரி இருக்கிறது வந்து அடிக்கும். கூட்டுல கூட்டிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கும். எங்கடா? ஆனா தேவனுடைய தொடுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை என்ன பண்றேன்? காலைதோறும் எழுப்புகிறேன். கரங்களை கட்டி கத்தனை எழுப்புவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், காலைதோறும் எனக்கு எழுப்பி எனக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாருங்க? கற்றுக் கொடுக்கிறார். எங்க வாழ தெரியாம இருந்த ஒரு மனுஷன் எந்த ஜனங்களுக்கு நடுவில் வாழ தெரியாம இருந்தாரோ அந்த மனுஷன் அந்த ஜனங்களுக்கு நடுவில் வாழ்கிறதற்கு தனது தொடுதலினுடைய அனுபவம் கிடைத்த உடனே அவனுக்கு கற்றுக் கொடுக்க கத்தர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு வாழ கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு பேச கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெபிக்க தெரியாதவனா இருந்த அவனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திரவாதி தொட்டோன்னு உங்களை சாட்சி கேட்டுருப்பாங்க. தொட்டோன்னு அவர் என்ன பண்ணாரா? ஒரு ராத்திரி பூரா பைபிளை வச்சு என்ன பண்ணிருக்காரு? அழுது அழுது. ஏன்? எல்லா அசுத்த ஆவிகளையும் பார்த்த ஒரு மனுஷன். ஆனா இப்ப யார பார்த்துட்டாரு? இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற என் ஜீவனுள்ள இயேசுவை பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரால் என்ன செய்ய முடியல? சும்மா இருக்க முடியல. பைபிளை எடுக்கிறார், வாசிக்கிறார், அழுகிறார். நம்ம வீட்டுல எல்லாம் பைபிள் எங்க இருக்கு? ஒண்ணு தலைவாணி கடியில, இல்லைன்னா எங்க இருக்கும்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதுதான் பைபிள் என்ன பண்ணுவோம்? தேடுவோம். அதுல தேடுறதுல வீட்டுல சண்டை நடக்கும். ஏண்டி எரும மாடு, நான் இங்க தாண்டி வச்சிருந்தேன் பைபிளை, இதை எடுத்து கொண்டு போய் ஏண்டி அங்க வச்ச? அது பெத்த பிள்ளைய அது என்ன சொல்லி கூப்பிடுது? இந்த எரும மாடு பெத்து வச்சிருக்குல்ல. ஆண்டவர் அவனை எழுப்பி ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்த, வேதம் வாசிக்க தெரியாம இருந்த, ஜெபிக்க தெரியாம இருந்த, தேவன் யாருன்னு தெரியாமல் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காலைதோறும் எழுப்பி அவனை தம்முடைய சாயல் அவனுக்கு காண்பித்து, தம்முடைய ரூபத்தை அவனுக்கு காண்பித்து, தம்முடைய சித்தத்தை அவனுக்கு காண்பித்து ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஜெபிக்கிறதுனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களை தொடுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, இயேசு உங்களை தொடுகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில வந்த மாற்றத்தை கடைசி வரைக்கும் நீங்க முழுவதுமாக அனுபவிக்கிறதற்கு, தேவனுடைய தொடுதலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறதற்கு தேவன் உங்க கூடவே இருந்து கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. அதனால இயேசு சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறப்பா. நான் மோசையோட இருந்தேன் நீ சொல்ற இல்ல, இப்ப நான் சொல்றேன், நான் மோசையோட இருந்தேன், இப்ப உன்னோட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. நீ எங்கதான் போறியோ அங்கதான் நான் உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. எழுப்பி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், வீட்டுல இப்படி ஒரு அனுபவம் நம்ம வீட்டுக்காரருக்கு வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? காலையில எந்திரிச்சோட பாட்டில ஓபன் பண்றவங்க இப்ப காலையில எந்திரிச்சோட பைக் ஓபன் பண்றாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? கண்ணுல விளக்கண்ணை ஊதிக்கிட்டு தான் பார்ப்போம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா வெளியவும் அவனால சொல்ல முடியாது. இப்பதான் எங்க இயேசு சந்திச்சாருன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? போடா குடியாரப்ப உன்னை வந்து இயேசு சந்திக்கிறானா? என்ன கதை விடுற? உனக்கு நீங்க குடிக்க காசு இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு போ இயேசு மேல பக்தி. ஏன் அவருக்கு காத்திரசம் கொடுக்குறாருல. நாளைதோறும் கர்த்தர் என்ன பண்ணாரா? எடுத்து கொண்டு கற்றுக் கொடுத்தார். வாசிங்கள 2வது அதே ஏசாயா 26வது அதிகாரம் 8-9 வாசி. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்துமா என்ன செய்தான்? வாஞ்சையா இருக்குங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தையும் எனக்கு நீ தரிசனமான அந்த அனுபவத்துல உம்முடைய நாமத்தையும் உம்முடைய தொடுதலில கிடைத்த அந்த அனுபவத்தை அவர் சொல்லுகிறாரு. என்னுடைய ஆத்துமா என்ன செய்து கொண்டிருக்கான்? வாஞ்சிக்குது. திரும்ப அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்காதா? வாஞ்சிக்குது. சங்கீதம் 63 வாசிக்கிறோம், இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து உம்மை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்படியே நான் வேற எங்கேயும் போக விரும்பல ஆண்டவரே, நான் இப்படியே உம்முடைய சமூகத்துல இருக்கிற இந்த நேரத்துல, உம்முடைய பிரசன்னத்துல இருக்கிற இந்த நேரத்துல, உம்முடைய மகிமையில இருக்கிற இந்த நேரத்துல நான் உம்மை பார்க்க என்ன நினைக்கிறேன்? ஆசையா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் வாஞ்சிக்குது. வாசிங்க அப்படியே. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க இங்க 8:9 ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அப்படின்னா இவருக்கு ஒரே ஒரு காரியம் தான், என்னன்னா ராத்திரி பூரா தூங்காம உட்கார்ந்து எப்ப விடியும், கர்த்தர் எப்ப வருவாரு, எனக்கு எப்ப கற்றுக் கொடுப்பாரு, எப்ப என்னோட பேசுவாரு, நான் எப்ப அவரோட பேசுவேன்னு இந்த ஒரு மனுஷன் தூங்காம ராத்திரி பூரா என்ன பண்றான்? இந்த அனுபவங்கள்லாம் எங்க வந்துச்சு? தேவனுடைய தொடுதலிடம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாகத்தோட இருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தொடுதலின் அனுபவத்துல தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவில அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் அடுத்து எங்க போகணும்? மனைவியின் இடத்துலயும் பிள்ளைகளிடத்திலையும் போகும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் சபையில பாத்தீங்கன்னா சகோதரிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா யார் வரல? சகோதரர்கள் வரல. என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோம்? அது வந்தா என்ன, வராட்டினா என்ன, அது பரலோகத்துக்கு போனா என்ன, போவாட்டினா என்ன, அது இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா என்ன?
இந்த தொடுதலின் அனுபவத்துல அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றத்துல வேதம் சொல்லுகிறது. வாசிங்களேன், ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் கொடுத்த என் பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பமே கர்த்தருடைய சமூகத்தை எப்படி இருக்கு வேதம் சொல்லுகிறது. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற அந்த சேனைகளின் கர்த்தருக்கு நாங்க தான் அடையாளங்களா இருக்கிறோம். அவர் ஜீவன் உள்ளவர்ங்கிறதுக்கு, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்கிறதுக்கு, அவர் எங்களுக்கு தொட்ட அந்த அனுபவத்துல நான் மாத்திரம் மாறல, என் மனைவி மாறிட்டா, என் பிள்ளைகள் மாறி. நாங்க எப்படி இருக்கிறோம் இப்ப அதே இஸ்ரவேலில அங்க அடையாளங்களா இருக்கிறோம். யாருக்கு? தன்னை தொடுதலின் அனுபவத்திற்குள்ளே நடத்தின தேவனுக்கு அற்புதங்களாக அடையாளங்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கிறவங்க இல்ல, ஐயோ கடங்கார குடும்பங்க, அந்த குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டைங்க, எப்ப பார்த்தாலும் கொண்டாடி, எப்ப பார்த்தாலும் புத்தகம் திட்டிக்கிட்டே இருக்கிறான். நான் வாலிப நாட்கள்ல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. சிறு வயதுல இருந்து அவங்களோட இருந்து வளர்ந்த வேணும். அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இந்த நாட்களில் நல்லா உறவு வச்சு கூப்பிடுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா, இந்த வயசு அந்த மாதிரி. ஒரு நாள் ராத்திரி அந்த அப்பா வேலையை முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஓவரா போட்டு வந்துட்டேன். ராத்திரி என்ன பண்றதுன்னா அந்த திட்டு இப்படிதான் திட்டணும் முடிச்சணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கான திட்டணும் கத்துக்கலாம். அப்படி திட்டுது. எல்லாம் திட்டி முடிச்சுட்டு என்ன சொல்லுது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க இருக்கிற ரூமுக்கு அடுத்த ரூம்ல நாங்க படுத்துருக்கோம், மேல ஓப்பன். சொல்லுது பக்கத்துல மருமக வீட்டுக்கு வந்துட்டா, எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, உறவே கிடையாது. சொல்லுது மருமக வந்துட்டா, மகன் படுத்திருக்கான், நீ இன்னும் குடிச்சிட்டு வந்து இப்படி புலம்பிக்கிட்டு ஆடிட்டு இருக்கேன்னு. ஏன்னா ஏறக்குறைய 25 வருஷம் அந்த குடும்பத்தோட எங்களுக்கு பழக்கம். இப்ப ராத்திரி என்ன பண்ணிருச்சு, திட்டி முடிச்சுட்டா. நான் காலையில் எந்திரிச்சு வெளில வாங்க, அது எனக்கு எப்ப எந்திரிச்சு வந்துச்சு வெளியில வந்து நேரா கிழக்கு திரும்பி நின்றுட்டு எடுத்து நான் இங்கிருந்து போன விருதுன்னு கையை பிடிச்சு ராத்திரி பூரா இந்த கட்டண மனுஷன் அந்த திட்டு. நீ இப்ப காலையில் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப உனக்கு இது முக்கியமா அந்த ஆள் முக்கியமா? நம்ம மக்களுக்கு எது முக்கியம் என்ன பண்ணல தெரியல. கட்டின அண்ணன் சொல்றாரு, வீட்டை பார்க்கணும், வீட்டை கட்டினவன் தான் யாரு? கணத்துக்கு உரியவன். இல்லையா? ஆனா வீட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டை கட்டினவன் என்ன பண்றது? திண்ணல போடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த குடும்பம் எந்த சமுதாயத்திற்கு மத்தியில வாழ முடியாமல் இருந்துச்சோ, வாழ தெரியாமல் இருந்துச்சோ, அதே சமுதாயத்திற்கு மத்தியில கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே அந்த குடும்பத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு அவர்கள் அற்புதங்களாய், அடையாளங்களாய். ஐயோ, அந்த வீட்டுல இப்ப ஜெபம் இருக்குங்க, இப்ப அந்த வீட்டுல துதி இருக்குங்க, அந்த வீட்டுல இப்ப ஆராதனை இருக்குங்க, அந்த வீட்டுல எப்பவுமே இயேசு உலாவி கொண்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல வீட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த அம்மா சபைக்கு தான் போயிட்டு வருது, ஆனா வீட்டுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் புருஷனுக்கு முன்னாடி என்னது சண்டை. இங்க வந்தா துதி நாவி, அங்க போனா தொடுதலின் அனுபவம் வந்துருச்சுன்னா நம்மை மாற்றுகிற ஆண்டவர் குடும்பத்தை மாற்ற கர்த்தர் வல்லவராய்.
இந்த பிள்ளைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராய். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தோலிக்க மார்க்கத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் என்னுடைய மனைவி அதிகமா வேதம் வாசித்து ஜெபிக்கிறவளா இருந்தாங்க. திருமணம் முடிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க, நான் வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க அப்படிம்பாங்க. சும்மா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீ வாசின்னு சொல்லிட்டு போர்வை தலையில போட்டு தூங்கிப்பேன். ஆனா நான் தூங்குனாலும் அவங்க வாசிப்பாங்க. ஆனா கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கணவன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியல, உன் பிள்ளைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரியல. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக, அந்த கணவனுக்கு முன்பாக உன்னை தொடுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரே. உன்னுடைய தொட்ட அனுபவத்துல கர்த்தர் அவர்களை தொடவும் கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தொட்ட அனுபவத்தை நீ அவங்கள்ட்ட காமி. நீ வாசிக்கிற வேத வசனத்தினுடைய அனுபவத்தை நீங்க அவங்கள்ட்ட காமிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை அவங்க பார்க்கணும். நீங்க வாசிக்கிறதற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் ஒண்ணா இருக்கணும். மாறி இருந்துச்சுன்னா நீங்க தலையில நின்னாலும் அங்க ஒரு மாற்றமும் வராது. அல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் போனாலும் சரி, ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போன மனுஷன் ஒரு தொடுதலின் அனுபவம் கிடைத்த மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கையவே கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அதே தொடுதலின் அனுபவத்தை நீங்க வாஞ்சிங்க. ஆண்டவரே, நான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நான் வருகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு தொடுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். தேவன் என்னை தொடுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறேனோ அது வாசிக்கிறதுல என்னோடு கூட தேவன் பேசுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்துல எனக்குள்ள இருக்கிற அனுபவம் எனக்குள்ள வரணும். ஆண்டவரே, வரணும். தொட்ட மாத்திரத்துல வாழ்க்கையில மாற்றம். எஸ்ஐயா 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மனைவி யாருங்க? மனைவி யாரா? எஸ்ஐயாவுக்கு புஸ்தகங்களை வாசிக்கிறோம். பிலிப்பு ஒரு சுவிசேஷகன். ஆனா அவருக்கு இருந்த 2 குமாரத்திகளும் எப்படிப்பட்டவங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்கமாய் சொல்லுகிறவங்க. இந்த ஏசாயா தேவனுடைய தொடுதலுக்கு அப்புறம் இவர் என்னவா மாறினாரு? தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் தான் எழுதினார் இயேசுவினுடைய பிறப்பையும், இயேசுவினுடைய மரணத்தையும், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் எழுதினார். கரங்களை தட்டி கர்த்தரை உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா போதும், கர்த்தர் நம்மளை மாத்திடுவார். அல்லேலூயா. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 900 வருஷத்திற்கு முன்பு ஒரு கோரேஸ் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறப்பான்னு சொல்லி பேரோட தீர்க்க தரிசனமா எழுதி வச்சார். யார் எழுதினது? இந்த அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், இந்த அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணினவன் தேவனுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திற்கு சாட்சியா எழுதி வைத்த ஒரு மனுஷன், தீர்க்க தரிசனமா எழுதி வைத்த ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்காக நீ எழுப்பி பிரகாசிக்கும்படியாக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க வைக்க உங்களை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் இருக்கிற தேவன் அவருக்கு முன்பாக, நான் அவருக்கு முன்பாக நல்ல ஒரு அடையாளமாக, நல்ல ஒரு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அனுகிரகம் செய்யும். அல்லேலூயா. நான் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஆனேங்கிறதல்ல, என்னுடைய தொடுதலின் அனுபவத்துல எதெல்லாம் எனக்குள்ள மாற்றம் உண்டாயிருக்கு, எதுலெல்லாம் நான் மாறி இருக்கிறேன், மாற்றம் நமக்கு. வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனம்.
ம். என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். எதுக்கு கொடுத்தாருங்க ஓய்வு நாள்? ஓய்வு நாள் எதுக்கு கொடுத்திருக்காரு எனக்கு? பிரியாணி செஞ்சு சாப்பிடவா? இந்த கோழி குருமா வச்சு சாப்பிடுறதுக்கா? நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த ஓய்வு நாள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். நீ ஆராதனைக்கு வருகிற நாட்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தையில ஒண்ணே ஒண்ணு இருக்கணும். என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்காக தேவன் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக இந்த நாளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போகிறது எதுக்கு? 34 வருஷமா என்னுடைய வாழ்க்கையில நடக்காத விஷயத்தை, 38 வருஷமா நடக்காத விஷயத்தை, 18 வருஷமா நடக்காத விஷயத்தை இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நடப்பித்து காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ 12 வருஷமா நடக்காத காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனுக்கு முன்பாக உன்னை நீ ஒப்புக்கொடு. எந்த ஒரு மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ளவனாய் இருந்தானோ ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னுடைய பார்வையில அருமையானவனாய் இருக்கிற, நான் உன்னை சிநேகிக்கிறேங்கிறார் ஆண்டவர். நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். இன்றைக்கு அதே ஆண்டவர் சொல்கிறார், உங்களை என்னை நேசி. ஆண்டவர் சொல்லுங்க, இன்னைக்கு நான் வந்தது எனக்கு நல்லது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தொடுதலின் அனுபவத்தை, எசையாவுடைய நாட்களில் கிடைத்த அந்த அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மாறலன்னு நினைக்கிறியோ, தேவன் உங்களை தொட்ட மாத்திரத்தில அசுத்த உதடுகள் எல்லாம் நீங்கினது போல, அசுத்த நினைவுகள் எல்லாம் நீங்கினது போல, அசுத்த பேச்சுகள் எல்லாம் மாறினது போல, அசுத்தமான செய்கைகள் எல்லாம் மாறினது போல உன் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய இயேசு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்துட்டு போறேன் ஆண்டவரே, ஆனா இன்னும் ஒரு மாற்றமும் இல்ல. இன்றைக்கு அந்த மாற்றத்தை நீங்க எனக்கு கொடுங்க. இன்றைக்கு அந்த தொடுதலின் அனுபவத்தை எனக்கு கொடுங்க. நானும் பல வருஷமா வேதம் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னோட பேசுகிற அனுபவம் எனக்கு கிடைக்கல. அவருடைய சித்தத்தை அறிகிற அனுபவம் எனக்கு கிடைக்கல. அவர் என்னோட பேசுகிறதை உணர்ந்து கொள்ள முடியல. இன்றைக்கு கர்த்தர் அன்றைக்கு எசையாவுக்கு கொடுத்த அதே அனுபவத்தை இன்றைக்கும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையும் கழுவுங்க ஆண்டவரே. தேவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரே, நான் உன்னை கழுவலைன்னா என்கிட்ட உனக்கு பங்கு இல்லப்பா, என்கிட்ட உனக்கு பங்கு இல்லப்பா. நான் உன்னை கழுவணும், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணணும். நீ எத்தனை வருஷம் வந்தேங்கிறதில்ல, நீ எவ்வளவு நாள் பரிசுத்தமானேங்கிறது தான் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நான் எவ்வளவு காணிக்கை கொடுத்தேங்கிறத கர்த்தர் பார்க்கல, நான் கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா நிக்கிறேங்கிறத கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுக்காக எவ்வளவு மாற்றங்களை எனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை காண்கிறவன் என்னை காண்கிறான், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை பார்க்கணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்? நான் ஆராதிக்கிற இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளணும், நான் ஆராதிக்கிற இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு எனக்குள்ள ஒரு தொடுதலின் அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தான். எல்லாரும் இருப்போம். கொஞ்சம் உற்சாகமாக எல்லாரும் கண்களிப்போம். உங்களுக்கு முன்பாக ஏசாயாவுடைய அந்த தரிசனத்தை ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவாருன்னா அப்படியே கொண்டு வாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்குது, என் கணவன் இப்படிதான் இருக்கிறாரு, என் மனைவி இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு தொடுதலின் அனுபவம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு எல்லாமே மாறிடாண்டவரே, எல்லாமே மாறிடாண்டவரே. என் குடும்ப சூழ்நிலை மாறிடாண்டவரே, என் கணவனுடைய வாழ்க்கை மாறிடும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறிடும், என் மனைவியுடைய வாழ்க்கை மாறிடும். எல்லா விதமான அசுத்தங்களும் ஆண்டவரே என் குடும்பத்தை விட்டு வெளியேறுமே, என் கணவனை விட்டு வெளியேறுமே, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறுமே.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக, என் குடும்பத்திற்கு உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அப்படியே கேளுங்க. ஆண்டவரே நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்கப்பா. ஒரு பானையை நீங்க தொட்டீங்க ஆண்டவரே, ஒரு வாலிபன் எழுந்து உட்கார்ந்து இருப்பானே, ஆனால் என் குடும்பத்தில் நீ ஒவ்வொருவரையும் நீ தொடுவீரானால் மரித்து போய் இருக்கிற பாவங்களினால, மரித்து போய் இருக்கிற சாபத்தினால இருக்கிற நாங்கள் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து இருப்போம் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாக நாங்கள் உட்கார்ந்து இருப்போமே. ஒரு தொடுதலின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி கேளுங்க, உயர்த்தி கேளுங்க. என்ன தொடுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் கூட வாயை மூடி கொண்டிருக்காதீங்க, கண்களை மூடுங்க. யாரும் என்னைய பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த, உங்களுக்காக பாவங்களை சுமந்து கொண்ட அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறாரே, அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவராக யோவானுக்கு தரிசனமான தேவன் உனக்காக தன்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு, உன்னுடைய சாபங்களை சுமந்து கொண்டு, உன்னுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு இருக்கிற தேவன் இன்றைக்கும் நடுவில் இருக்கிறார். உன்னோடு கூட வர கர்த்தர் விரும்புகிறார். உன் வீட்டுக்கு வர கர்த்தர் விரும்புகிறார். நீ அழைத்து கொண்டு போக ஆயத்தமாய் இருப்பாயானால் அவருடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே என்னையும் தொடுங்க, என் குடும்பத்தையும் தொடுங்க. எனக்குள்ள ஒரு தொடர்பின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கேட்ட வார்த்தைகளை வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல உற்சாகமாக, 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 ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மனங்கடிக்கப்பட்டவனை அவர் தூக்கி விடுகிற தேவன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன், உன்னுடைய கண்களை திறக்கிற தேவன் அவர். உன்னை விட்டு தூரமாய் போகிறவர் அல்ல, உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் அவர், உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் அவர். உனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருப்பார்கள். மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? உன் வீட்டுக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? உன் கணவனுக்கு கொடுக்கிறது, உன் மனைவிக்கு கொடுக்கிறது, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் தருகிற தேவன், அவர் தருகிற தேவன், அவர் கொடுக்கிற தேவன். அவர் பொய்யுரையாதவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு ஒரு கைவிடாத தேவன் அவர். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே மாற்றம் வர நான் விரும்புகிறேன். இயேசுவே நான் விரும்புகிறேன், இயேசுவே நான் விரும்புகிறேன், இயேசுவை நான் விரும்புகிறேன். மரியாளுடைய வாழ்க்கை, மாத்தாளுடைய வாழ்க்கையில இயேசு உள்ள வந்தது. எல்லா சுத்தங்களும் போனது, எல்லா சுத்தங்களும் போனது, எல்லா பாவ சூழ்நிலைகளும் மாறினது. இன்றைக்கு வீட்டுக்குள்ள கர்த்தர் வர அனுமதிப்பாயானால், அவருடைய தொடுதலை அனுமதிப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாம் மாற்றிப்பட அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். நான் மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உன் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அம்மா, சகோதரனே, சகோதரியே, கேளும் ஆண்டவரிடத்துல நீ கண்ணீர் விட்ட நாட்கள் போதும். கர்த்தருடைய தொடுதலை கேள். ஆண்டவரே, நீ தொட்டாயினுடைய எல்லா முகங்களுடைய கண்ணீர்களையும் துடைக்கிற தேவன், என் துக்கங்களை மாற்றுகிற தேவன், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். தொழுவீராக இயேசுவின் நாமம், தொழுவீராக இயேசுவின் நாமம். உடைய கரங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அசுத்தமான வாழ்க்கையில இருந்து கர்த்தர் எங்களை தூக்கி எடுப்பீராக. என் குடும்பத்தை தூக்கி எடுப்பீராக, என் கணவனை தூக்கி எடுப்பீராக, என் மனைவியை தூக்கி எடுப்பீராக, என் பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படி சொல்லுகிறேன். உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. உங்களுடைய அக்கினி புறப்பட்டு வருவதாக, உங்களுடைய அக்கினி புறப்பட்டு வருவதாக. எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்கள் குடும்பங்களின் மேலே தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலே ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பீர்.
ஜெயம் கொடுப்பீராக. விடுதலை உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். குமாரன் எங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யான விடுதலை ஆண்டவரே, மெய்யான விடுதலை ஆண்டவரே, மெய்யான விடுதலை ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. விசுவாசி பாயன் சகோதரனே சகோதரியே, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. உன்னை விடுவித்து கர்த்தர் அனுப்புகிறார். இதுவரைக்கும் நீ கண்ட எல்லா போராட்டங்களும், இதுவரைக்கும் நீ கண்ட எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ காண மாட்டாய். கர்த்தர் உனக்கு செய்கிற பெரிதான ரட்சிப்பை நீ காண்பாய். உன் குடும்பத்திலே கர்த்தர் காண்பிக்கிற ரட்சிப்பை நீ காண்பாய். உன் கணவனிடத்திலே, உன் மனைவியிடத்திலே, உன் பிள்ளைகளிடத்திலே தேவன் கொடுக்கிற பெரிதான ரட்சிப்பை நீ காண்பாய். எந்த மகனை குறிச்சு, எந்த மகளை குறிச்சு நீ கண்ணீர் வடித்தாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அந்த கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன்னை தொட விரும்புகிறார், தேவன் உன்னை தொட விரும்புகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து போகும்படியாய் கர்த்தர் அவைகளெல்லாம் நீரூற்றுகளாய் மாற்ற விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க, 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 ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் தொட விரும்புகிறார், கர்த்தர் தொட விரும்புகிறார், கர்த்தர் தொட விரும்புகிறார். இயேசுவை தொடுங்க, இயேசுவை தொடுங்க, இயேசுவை தொடுங்க. ஒரு தொடுதலின் அனுபவம் இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. மரித்தவனுடைய சடலத்தை தொட்ட மாத்திரத்திலே அவன் எழுந்து உட்கார்ந்து இருந்ததை ஆண்டவரே சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்தார்களே. என் குடும்பத்தை நீ தொடுகிறத, நாங்கள் எழுப்பி நிற்கிறத, நாங்கள் எழுந்து நிற்கிறத, இஸ்ரவேலில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் சாட்சியாய் இருக்கிறதை, சபைக்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறதை அநேகர் காணும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒரு தொடுதலின் அனுபவம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஆவியானவர் நமக்கு தந்தார். தொடுதல் மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வந்தார். கர்த்தர் தொட்டால் போதும், நமக்கு ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளே, நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் மாற்றமில்லை என்றால் ஏமாற்றம் தான் வரும். இக்காலங்களில் இயேசுவின் வரிகளை ஏமாற்றம் அடைந்து போகாதபடிக்கு இன்னைக்கு நல்ல சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆபரேஷன் டாக்டர் மாதிரி போதகரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நாளைக்கும் நாள் மறுநாளும் தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு கொள்வதற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல போதகர் நல்ல சத்தியத்தை போதிக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற அசுத்தங்களை வெளியேற்றி தேவ சுத்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் போதகர் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தினவானமாய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. மாற்றத்தை உண்டாக்க அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இறக்கமுள்ள கர்த்தர், நீ உன்னத நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். இன்றைக்கு கேட்ட சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ தரிசனத்தை கண்ட ஏசாயா தனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினேன். அவர் குரட்டினால் அக்கில கடலை கொண்டு வந்து நாவை தொட்டவுடனே அசுத்தன் பரிசுத்தனாக மாற்றப்பட்டார். ஆண்டவரே, இந்த நாட்களில் கூடி வந்திருக்கிற தேவ மக்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற நீதி எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் ஒரு மாற்றங்களை உண்டாகும். மக்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும், நாமம் உயர்த்தப்பட வேண்டும். திருச்சபைக்காக பாஸ்தையாக்காக செபிக்கிறோம். தேவி சிவராஜன் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பாச செய்கிற இந்த தாகமான அர்ப்பணிப்பட்ட ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தோடு வெலத்தோடு வாழ்ந்து தேவ சமூகத்தினுடைய ஆண்டவரை மகத்துவங்களை காண்பிக்க நடத்த வந்து வல்லமையாக ஊழியம் செய்ய கிருபைத்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த தாசருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னும் தேசங்களுக்கு பல இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆயிரம் ஆயிரம் லட்சமான மக்களுக்கு பயன்படுத்துகிறார். திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வந்த மக்கள் மாற்று
ஆசீர்வாதமாய் கடந்து வர கிருபை தாங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஆலய பிரகாரங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதில் மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்போடு ஆராதனை செய்த தேவநாமத்தை கம்பீரமாய் பாடி ஆராதிக்க கிருபை தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாட வேண்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதி கிருபை சூழ்ந்திருப்பதால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ கிருபை தாங்க. விளைவெற்ற வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் நீங்கி போகட்டும். ஒரு தெய்வீக சர்வாங்க சுகம் உண்டாகட்டும். கர்த்தரை பாதுகாப்பு பராமரிப்பு தேவ மக்களுக்கு உண்டாகிறது. ஆசீர்வதிக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சகல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக.